ஏர்ன் பண்ணில பார்த்த மாதிரி இருக்காங்களே அப்படி ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ் தாண்டிருச்சு. எப்படி ஹெல்த் மெயின்டைன் பண்றீங்க? நான் பார்லருக்கு போக மாட்டேன். எனக்கு வந்து மேக்கப் வித்தவுட் ஜுவல்லரி தான் நான் வீட்டில் இருப்பேன். ஜூஸ் சுகர் ஆட் பண்ற ஒயிட் சுகர் ப்ளீச்டு இல்லை. இப்போ இங்கே யூஸ் பண்ணுவேன் சுகர், ஆனால் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுவேன். ஒரே நாளில் தான் நான்வெஜ் விட்ட ஸ்கூல் படிக்கிறப்பவே. ஓ, ஒரே நாளில் விட்டது தான். ஏன்னா தினமும் நான்வெஜ் இருக்கும். கேரளாவில் ஃபிஷ் இல்லாத ஒரு நாள் கூட இருக்காது. திடீர்னு எனக்கு தோணிடுச்சு விடணும்னு நான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆயிடுச்சு. வாரத்துல 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற ஹேபிட் எல்லாம் இருந்தது இல்ல. அதே அவங்க நல்லா தானே இருந்தாங்க. அது நம்ம விட்டுட்டு ஏன் கேரளா வரை ஓடி போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கு வந்து 10-10:30 தூங்கணும் தான் எனக்கு. ஏன்னா நான் காலையில எழுந்திருப்பேன். 4:35 நான் முழிச்சு சும்மா தான் இருப்பேன். எனக்கு அந்த மாதிரி ஹேபிட் சின்னதுல இருந்து. சிக்கன் சின்ன பீஸ் சாப்பிட்டாலே உங்களுக்கு வந்துட்டு விரும்பி வேற சாப்பிட்றீங்க இல்லைங்களா? அப்ப அங்க புரோட்டீன் அதிகமா தெரியும். ஏன்னா நம்ம ஜாஸ்தியும் சாப்பிடுவோம். யோகா வந்து நமக்கு வந்துட்டு பாடி வெயிட் எல்லாரும் சொல்லணும் குறைச்சிடணும் கிடையாது. அது மைண்டுக்கு தான் மெயின் திங். அதுல வர்ற ஃபுட் ஹேபிட்ஸ் அவங்க சொல்றதுனால தான் நம்ம உடம்ப இழக்கிறது ஆக்சுவலி. வணக்கம். நான் இன்னைக்கு என் கூட சேரன் பாண்டியன் ஸ்ரீஜா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வாசல்ல உங்களை பார்க்கும்போது வந்தது தான் நான் சொல்ல. இது வந்து சும்மா கேமரா ரோலிங்காக சொல்லல. ஏன்னா சேரன் பாண்டியன்ல பார்த்த மாதிரி இருக்காங்களே அப்படி ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ் தாண்டிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய உடல் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க கோயில் மாதிரி சொல்லுவாங்க. அது நம்ம எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறோமோ அப்படிதான் அதுக்கேற்ற மாதிரி தான் அது உடலே நமக்கு ஒத்துழைக்கும்னு சொல்லுவாங்க. எப்படி ஹெல்த் மெயின்டைன் பண்றீங்க? அண்ட் ஏன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, 30 வருஷம் ஆனாலுமே அதுல இருந்து ஆரம்பிக்கலாம் தோணுது. என்னோட அம்மா என்ன கேர் எடுத்தது. அவங்க ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க ஃபுட்டில். நான் வெஜிடேரியனாக இருந்தேன். அதனால எனக்கு அந்த டாக்டர்கிட்ட கேட்டு அப்போவே அவங்க வந்து பேலன்ஸ்டாக நான்வெஜ்ஜுக்கு பதிலாக வெஜ்ஜில் என்னென்ன தர முடியுமோ, ப்ரோட்டீனுக்கு என்ன தரணும் அதெல்லாம் பார்த்து அம்மா பண்ணாங்க. அதனால அம்மா எப்படி கேர் எடுத்தேங்கிறது, என்ன கேர் எடுத்தேங்கிறது ஒரு ரீசன் இருக்கிறதுனால எனக்கு ஈஸியாக போச்சு என்னோட குழந்தைங்களுக்கு எப்படி கேர் பண்ணணும்னு பார்க்குறதுக்கு. ரொம்ப ஓவர்டூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். என்னோட பேஸ்ட் ஆன் நான் எனக்கு கற்றுக்கிட்ட விஷயம். நான் எல்லாம் ஒரு அளவு, எல்லா ஃபுட்டுமே நம்ம வீட்டில் சமைக்கிறதா இருந்தாலும் சரி, வெளியிலேருந்து சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, ஹெல்தியான எல்லா ஃபுட்டும், அதாவது ஜங்க் ஃபுட் இல்லாமல் எதாக இருந்தாலும் குவான்டிட்டி தான் முக்கியம். என்னென்னா அதை கம்மியாக சாப்பிடணும். நல்லதுன்னு சொல்லி ஓவர்டூ பண்ணக்கூடாது. ஒரு அளவாக சாப்பிட்டாலே, கரெக்டான வெயில சாப்பிட்டாலே எல்லாரும் ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஓவர்டூ பண்ணுறதுனால தான், கான்ஷியஸாக இருக்கிறதுனால தான் நிறைய ஹெல்த் பிரச்சனை வருது. இப்போ இந்த போர்ஷனை நீங்க எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? இப்போ சொன்னீங்க ஒரு அளவு, ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஆமா, என்னதான் பிடிச்சாலுமே கூட வந்துட்டு அது ஒரு அளவோட சாப்பிடணும். ஆமா. எப்படி தீர்மானிப்பீங்க இவ்வளவுதான் போதும், இவ்வளவு சாப்பிட்டா போதும்? அது நமக்கு தெரியல. நமக்கு ஃபுல்லா வரதை பொறுத்து தெரியும் இல்லை நம்ம பாடிக்கு என்ன தேவை. எல்லாரும் சொல்லுவாங்க, இப்போ ஒரு டயட்டிஷியன் எடுத்தாங்கனாக்கா இவ்வளோன்னு சார்ட்டு இல்லை. என்னோட பாடி தனி, உங்க பாடி தனி. நமக்கு என்ன வேணும்னு நமக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அப்போ நம்ம அது பேஸ்ட் ஆன் அதுல ஹெல்தியான டயட். அதாவது நம்ம ரொம்ப ஆதி காலத்து போனா நம்ம பாடி அக்செப்ட் பண்ணாது. நமக்கு ஜஸ்ட் முன்னே இருக்கிறவங்க என்ன ஹெல்தியா சாப்பிட்டா, என்னோட நாலேஜ் நான் சொல்றேன், அதுல நாம பெஸ்ட் நாம எடுத்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஓவர் டூ பண்ணாம நம்ம வந்து எல்லாமே இது சாப்பிட்டா இது நல்லது, அது சாப்பிட்டா நல்லது சொல்றதோட இந்த பேலன்ஸ்டு டயட்டுங்கிறது அதுதான். நம்ம வந்து இது ஹெல்தியா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப வந்து கார்ப்ஸ் நிறைய எடுக்க வேண்டாம்னு சொல்றாங்கல்ல. வைனா நம்மள வந்து வயல்ல விவசாயம் பண்ணல, நமக்கு அந்த எனர்ஜி வந்து ஃபேட்டா கன்வெர்ட் ஆகும் இன்னும் சொல்றாங்க. நம்ம அது சயின்டிஃபிக்கா அவங்க கத்துக்கிட்டவங்க சொல்றாங்க. நமக்கே தெரியுது டிஃப்ரென்ஸ். அது சாப்பிட்றப்ப நம்ம பாடி எப்படி, அதுல இருந்தா அந்த மில்லட்ஸுக்கு மாற சொல்றது. ரீசன் வைன்னா நம்மளோட ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணி தான் ஃபுட்டு. பிசிக்கல் ஆக்டிவிட்டி பெருசா இப்ப எங்கேயுமே இல்ல. ஆமா, அதுவும் சில பேர் என்ன ஜிம்ல போனா நல்லதுன்றாங்க. பட் ஜிம்ல போனா எல்லா பாடிக்கும் ஒத்து வரும்னு சொல்றது கிடையாது. ஈவன் கிளாசிக்கல் டான்ஸர் நான். இப்போ டான்ஸா இருந்தாலும் எல்லாருக்கும் கண்டினியூஸா வந்து அவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் அதுலேயும் கெப்பாசிட்டி இருக்கும். அவங்கள பேஸ் பண்ணி தான் எல்லாமே. ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி ஆகட்டும், ஜிம் ஆகட்டும், மற்ற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆகட்டும், ஒவ்வொரு பர்சன் டிஃபர் ஆகும். நம்ம எல்லாரும் அப்படியே அடாப்ட் பண்ணக்கூடாது. என்னன்னா பேசிக் ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து ஜஸ்ட் பிஃபோர் நமக்கு இருக்கிறவங்க ஹெல்த்தியா என்ன சாப்பிட்டாங்க அதை பேஸ் பண்ணி அது ஒரு பேலன்ஸ்டா சாப்பிட்டாலே போதும். ஏன்னா நீங்க சொல்லும் போது இப்போ யூடியூப்ல, இப்போ இன்ஸ்டாகிராம்ல கண்டிப்பா நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய ரீல்ஸ். நம்ம பார்க்கும்போது
அப்படியே பிளைண்டா ஃபாலோ பண்ணுவோம். டக்கு நீங்க சொல்றதுதான். இது பண்ணா இது வீட்ல ஆயிடுமா, இது பண்ணா ஆயிடுமா, இது பண்ணா ஆயிடுமா. ஒரு ஒரு நாள் ஒண்ணு ஒண்ணு சொல்லுவாங்க. ஆமா ஆனா நமக்கு டிஃபரன்ஸே தெரியாது. ஆமா அதுல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இப்ப ரிசர்ச் பண்ணி திஸ் இஸ் ஆதி காலத்துல வந்து இந்த ரிசர்ச் எல்லாம் இல்லாம தானே ஹெல்தியா இருந்தாங்க. இப்போ நம்ம என்வாயன்மெண்ட்ல நமக்கு கிடைக்கிற பொருட்களும் அந்த மாதிரி இருக்கு. எல்லாமே கலப்படம் இருக்கு. ஆமா ஆர்கானிக் சொல்லி விக்கிறாங்க, அது ட்ரஸ்டடா என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்மளோட மைண்டு ஒரு ரீசன், மனசு மைண்ட் மாதிரி அவ்வளோ பவர்ஃபுல் வேற எதுவுமே இல்லை. நம்மளோட மைண்டை பேஸ் பண்ணி தான் பாடியும் நம்மளை அக்செப்ட் பண்ணும். ஸ்ட்ரெஸ் வந்தால் என் ஹெல்த் பாதிக்கிறது. எவ்வளோ ஹெல்த்தியாக ஃபுட்டு சாப்பிட்டாலும் ஸ்ட்ரெஸ் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ பாடி டாக்டர் சொல்ற எது இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. எவ்வளோ ஹெல்த் இப்போ அது என்ன பேஸ்ட் ஆன் நம்மளோட ஹெல்த். உலகத்துல வந்து நம்மளோட எல்லா ஒர்க்ல ஆகட்டும் ஸ்ட்ரெஸ் இருக்கும். பட் அது வந்து ஃபுட்டோட கனெக்ட் பண்றது தப்பு. ஃபுட்டுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. அதாவது மைண்ட் வந்து நம்ம அளவா சாப்பிட்டாலும் மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லா, இதுதான் என்னோடது அக்செப்டன்ஸ். ஃபுட்டுன்னு வரும்போது நீங்க என்னெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுவீங்க சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா? மைண்ட் ஒன்று கண்டிப்பா நம்மளோட அமைப்புக்கு ரொம்ப முக்கியமா. உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு தான் அதுவும் மைண்டுக்கு. ஒரு ஃபுட்டு சமைச்சு வைக்கிறப்போ உங்களுக்கு பிடிக்காத, இப்போ இந்த கூழ் நல்லா இருக்குன்னு நிறைய பேருக்கு பிடிக்கிறவங்க பிடிக்காதவங்க என்ன எப்படி சாப்பிடுவாங்க? அப்படி கஷ்டப்பட்டு சாப்பிடக்கூடாது. விட்டுருணுமா? பிடிக்கலன்னா விட்டுறணும். அதுக்குன்னு தப்பான ஃபுட்ல போய் கை வைக்க கூடாது. அதான் நான் சொல்றேன், ஜஸ்ட் பிஃபோர் நமக்கு இப்போ இப்போ நான் எடுக்கன்னா ஜஸ்ட் என்னோட இன்லாஸ் ஃபாலோ பண்ண ஃபுட் ஹேபிட்ஸ்னா இட்ஸ் பெட்டர் ஆல்வேஸ். அதுக்கு பேக்ல போனால் சிலப்போ நம்மளோட பாடி அதுக்குன்னு அடாப்ட் பண்ணாது. ஸோ அதில் நமக்கு கம்ஃபர்டபுளா டேஸ்டியா இருக்கிறத சாப்பிட்டா ஒரு அளவுக்கு மேலே உங்களால் எவ்வளோ ஃபுட்டு தந்தாலும் சாப்பிட முடியுமா? இல்லை இல்லை. அப்போ அப்படிதான் நீங்க சூஸ் பண்ணணும். அதுலேயும் என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இப்போ சொல்றாங்களே டாக்டர்ஸ் கிட்டே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னோட கோ சிஸ்டர் டாக்டர் தான், நாங்கள் எங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணுவோம் நிறைய விஷயங்கள். இப்போ அதனால எனக்கு நிறைய அங்கேருந்து கிடைக்கும் நிறைய விஷயங்கள். நாலேஜ் வந்துட்டு நமக்கு எப்பவுமே நம்ம கத்துக்கிட்டே தானே இருப்போம். எல்லாம் 100% யாரும் கிடையாது. ஸோ நிறைய விஷயங்கள் இப்படி பேசுறப்போ, இந்த டயட்டை பத்தி பேசுறப்போ, பேக்டு ஃபுட்டை வந்து பிஸ்னஸ் லெவலுக்கு எடுக்கிறப்போ அவங்க அதை மோட்டிவேட் பண்றதுக்கு அவங்களோட பொழைப்புக்காக அவங்க சொல்லும். ஆனா நம்ம உடம்புக்கு என்னங்கிறது நமக்கு தெரியணுங்கிறது எல்லாம் பிரெயின் தான். நம்ம என்ன சாப்பிட்றனோ அதை அளவா சாப்பிட்டாங்கன்னா, குவான்டிட்டி வந்து குறைச்சிட்டு குவாலிட்டின்னா உடனே நான் அத்தனை ஐட்டம் சாப்பிட்டா தான் நான் ஹெல்த்தியா இருக்கணும், அது ஒரு தப்பான விஷயம். ஒரு பொருள் சாப்பிட்டாலும் அது ஹெல்த்தியா சாப்பிட்டா போதும். ஆனா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, குவாலிட்டி இருக்கணும் குவான்டிட்டி கம்மியா இருக்கணும்னு சொல்றீங்க. ப்ரிஃபரன்ஸ் ஆல்வேஸ் ஹோம் ஃபுட் தான். ஹோம் ஃபுட் தான். ஹோம் ஃபுட். உங்களோட ரொட்டீன் எப்படி இருக்கும் பொதுவா வீட்ல? நீங்க ஏன்னா குக் இருந்தாலும் நீங்க சமைப்பீங்கன்னு சொன்னீங்க நீங்க. ஆமா, ஏன்னா என் பொண்ணுக்காக தான் எல்லாரும் அவளை கிண்டலே பண்ணுவாங்க ஸ்கூல்ல. இது ஃப்ரைட் ரைஸ் கொண்டு வர, ஆனா அதுல ரைஸே காணாம வெஜிடபிள் தானே இருக்கு. ஏன்னா அதுல அதிகமா வெஜிடபிள், ஏன்னா அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் அவ்வளவுதான். இதே இவ வந்து ரொம்ப குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து அந்த கார்ப்ஸ் வந்து குறைக்க கூடாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த எனர்ஜி தேவை, பிரெயின் வேலை செய்யறதுக்கு எல்லாம் தேவை. அப்ப அந்த அளவுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும். ஒரு ஆஃப்டர் 50s வந்து நம்ம ஒரு அளவுக்கு இதெல்லாம் குறைச்சா போதும். நம்ம சாப்பிட்ற அளவுக்கு நம்மளோட பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குன்னு. ஆனா இப்பவே இவங்களுக்கு இப்படி பழக்கினாதான் லேட்டர் அவங்க அது கடைபிடிக்க முடியுங்கிறதுனால அவங்கள அந்த ரூட்ல கொண்டு வந்துட்டேன். இப்ப நீங்க கேரளேட் நீங்க அடிப்படையில் அங்க பிறந்து வளர்ந்ததுனால நிறைய தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க சமைக்கிறது. ஆமா, அங்க அதான் கேரளால தான் சொல்றேன் நானு. இன்னொன்னு வந்து எப்பவுமே அவங்களுடைய முடி ரொம்ப அவங்களோட ஃபேஸ் லோவா இருக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு முக்கிய காரணம். நிறைய நம்ம படிச்சிருக்கோம், கேட்டிருக்கேன். நீங்க இங்க கல்யாணம் கிடையாது, அது அந்த ஊருக்கு தான். இங்க எப்படி? இட்ஸ் நாட். தமிழ்நாட்டுல வந்து நல்லெண்ணெய் தான் பெஸ்ட். நல்லெண்ணெய்னு பேரே எதுக்கு? அந்தந்த வெதருக்கு ஏத்த மாதிரி தான். ஏன் இதே தேங்காய் எண்ணெய் அவங்க யூஸ் பண்ணி அவங்களும் அப்படி இருந்திருக்கலாம்ல? முடியாது. ஏன்னா அந்த ஊருக்கு என்ன விளையிறதோ, அந்த ஊர் வெதருக்கு என்ன செட் ஆகுமோ அவங்க அது யூஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஊருக்கு என்னமோ அதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். நம்மளே சுத்தி விளையிறது நம்மளுக்கு அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். என்னோட அனுபவம் அதுதான். அதனால இப்ப நிறைய பேர் கோகனட் ஆயில் நல்லது மோட்டிவேட் பண்றாங்க, எல்லாம் சொல்றாங்க. கோகனட் ஆயில் வந்து அதிகமா யூஸ் பண்ணா நல்லது, அதான் ப்ரோமோட் பண்றது நிறைய. அதை வந்து அவங்க ஊர்து இருக்கு. இப்போ கோல்ட் கம்ப்ரஸ்டு வருதுல, செக்ல ஆட்டின, அது வந்து அது எவ்வளவு காஸ்ட்லியா விற்கிறாங்க. ஆனாலும் வேற வழி இல்லை, நம்ம வந்து கொஞ்சமா இருந்தாலும் நம்ம அந்த மாதிரி போனோம். ஏன்னா ரிஃபைண்டுன்னு சொல்லி எல்லாரும் நம்ம எவ்வளவு வேணும், ரிஃபைண்ட்ல எல்லாம் கெமிக்கல் போட்டு தான் அவங்க பண்றது இல்லைங்களா? அப்ப நாம யூஸ் பண்றது வந்து கொஞ்சமா இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி கோல்டு கம்ப்ரஸ்டு அந்த மாதிரி செக்கில் ஆட்டுற எண்ணெய் எல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா அது ஒரு அளவு தான். எல்லாம் அதுலயே நெய் நல்லது நிறைய பேர் பொதுவா மோட்டிவேட் பண்றாங்க. எல்லா நெய்யும் நல்லது கிடையாது. பசுமாட்டு நெய் தான் நல்லது, பாலும் பசுமாட்டு பால் தான்.
ஆனா இப்ப அதுவும் அந்த இன்ஜெக்ட் பண்ணி என்னமோ பிரச்சனை. அவங்க தனியா வளர்த்தியோ இல்லாட்ட கிராமத்துல இருக்கிறவங்களோ அங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கல. இப்ப ஆர்கானிக்னு அது வருது. ஒரு மைண்ட் ட்ரஸ்ட். பிகாஸ் அதுல இருந்து நமக்கு தெரியணும் என்ன எது பெட்டர்ன்னு. அதுங்க ஆர்கானிக்கா இல்லையோ எதனால அது அப்படி சொல்றேன்னா, நம்ம சாமிக்கு படைக்கிறது நீங்க கவனிச்சிருப்பீங்களோ என்னன்னு தெரியல. ஹிந்து இதுல இருந்தாலும் எதுல இருந்தாலும் நம்ம ஃப்ரூட்ஸ் படைக்கும். பிளஸ் நம்மளோட நிவேதத்துல வந்து எவ்வளவு அசுத்தமா யாரு பண்ணாலும் ஒரு சொட்டு பசுமாட்டு நெய் விட்டாங்கன்னா புனிதமாயிடும். அதுக்கு ரீசன் வந்து அது அவ்வளவு ஹெல்தி. எதா இருந்தாலும் பிளைண்டா பிலீவ் பண்ணாதீங்க. உங்க வீட்டுல ஹெல்தியான பர்சன்ஸ் இதுக்கு முன்னே இருந்தா அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் உங்க பிளட் குரூப்புக்கு நல்லது. அதுதான் நான் சொல்லுவேன். இல்ல அது புது தகவலா இருக்குல்ல. ஆமா. அது எதுக்கு எவ்வளவு டியூரேஷன் எடுத்துப்பீங்க தூங்குறது? இல்ல தூங்குறது வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா நான் சொல்லுவேன். ஆனா இவங்க 2 பேரும் அதுல கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியாது. ஏன்னா எனக்கு வந்து 10:30 தூங்கணும் தான் எனக்கு. ஏன்னா நான் காலையில எழுந்திருப்பேன் 4:35க்கு. நான் முழிச்சு சும்மா தான் இருப்பேன். எனக்கு அந்த மாதிரி ஹேபிட் சின்னதுல இருந்து. ஆனா இவங்க வந்து அவங்களோட விருப்பத்தை வந்து நான் ஓவர் இது பண்ண முடியாது. ஆனா பொண்ணை வந்து கைட் பண்ணலாம். ஸோ அவளை சொல்லி இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்ட். ஏன்னா இதனால ஹெல்த் எவ்வளோ ஆர்கன்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரெஸ்ட்ல இருந்தால் தான் அது நம்ம மறுபடியும் அது உடம்பை சரி பண்ண முடியும். எவ்வளோ ஹெல்த்தியா சாப்பிட்டு எவ்வளோ மைண்ட் ரிலாக்ஸ் பண்ண வச்சாலும் தூக்கம் ரைட் டைம் கரெக்டா கிடைக்கலன்னா நீங்க எதுவுமே வேலை செய்யாது. அதுவும் ஒரு ரீசன். இப்ப நான் பார்த்த வரைக்கும் ஃபேன் இல்லாம உங்களுக்கு பெருசா ஸ்வெட் ஆகல. பட் பொதுவா கிச்சன்ல இருக்கும்போது இது எப்படி உங்களுக்கு இருக்கும்? இல்ல எனக்கு ஸ்வெட் ஆகும். ஸ்வெட்டிங் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் ஸ்வெட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஓவரா ஸ்வெட் ஆகக்கூடாது. ஒரு 4 hours கண்டினியூஸ் ஆனதுன்னா நமக்கு அந்த நம்மளோட இப்பத்த என்வாயன்மெண்ட் படி ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வரும். முன்னே இருந்தா அதுவும் இல்லை. இப்ப வந்து எப்படின்னா ஸ்வெட் ஆகலைன்னா அந்த ஹோல்ஸ் எல்லாம் அடைஞ்சிடும். அப்ப நம்மளோட டாக்ஸின்ஸ் எப்படி வெளியில வரும்? வந்துதான் ஆகணும். அது நல்லது. ஒரு அளவுக்கு நம்ம ஸ்வெட் ஆகணும். அதான் நல்லது. அதாவது ஹைட்ரேட்டும் பண்ணணும். தண்ணி நிறைய பேர் தண்ணி குடிக்கிறதுனால ஒரே அட் ஸ்ட்ரெச்ல 3 liters வாட்டர் அப்படின்னு குடிக்கக்கூடாது. நம்ம பாடி சொல்லணும் நமக்கு தாகமா அது போதும். ஒரு 2 லிட்டர் தண்ணி குடிச்சாலே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். இடையில அட் அ டைம் நிறைய ஒரே கல்ப அடிப்பாங்க. ஆமா அது தேவை கிடையாது. கிட்னிக்கு நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரி ஃபுட்டு அதுதான். அளவு ஏன் சொல்றேன்னா டூ மச் ஆஃப் ஃபுட்டு நல்லது சாப்பிட்டா கிட்னி பிரச்சனை கொடுத்துரும். அதுக்கு கஷ்டம் கொடுத்துடும்ல செயலுக்கு. நீங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுற சாப்பாடு நீங்க சமைக்கிறதோ இல்ல மத்தவங்க சமைச்சா கூட ரொம்ப? என்னோட ஃபேவரேட்னு சொல்றது ரொம்ப விருப்பம். தினம் சாப்பிடுவேன்னு இல்லையோ கீரை, லீஃபி வெஜிடபிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா. ஏன்னா அதுல இல்லாத ஒண்ணும் இல்லை இயற்கையில. நீங்க சமைக்கிறதுல சார் சொன்னாங்க எனக்கு வந்துட்டு மீன் குழம்பு. நீங்க விரும்பி சமைக்கிறது? எனக்கு கீரை தான். ஏன்னா அது ஒரு சாட்டிஸ்ஃபைடு. தென் சுண்டல்கள். ஏன்னா ப்ரோட்டீன் அண்ட் வெஜிடேரியன்ல அது பேலன்ஸ்டா இருந்தா ரொம்ப ஹெல்தியா இருக்குங்கிற ஒரு டாக்ஸின்ஸ் நான்வெஜ்ஜை கம்பேர் பண்றப்போ வெஜிடேரியன் தான் டாக்ஸின்ஸ் கம்மி. இல்லைன்னு இல்லை, பட் அது ரொம்ப ஜாஸ்தி டாக்ஸின்ஸ் வந்து நான்வெஜ்ல. எதுக்காக நான்வெஜ்ஜுக்கு அதிகமாக ப்ரிஃபர் பண்ணனா கொஞ்சம் போர்ஷன்ல உங்களுக்கு வந்துட்டு எல்லா வைட்டமினும் ப்ரோட்டீனும் உங்களுக்கு கிடைச்சிடும் அதுல. பட் இதுலயும் கிடைக்கும். இதை பேலன்ஸ்டா சாப்பிட்டாங்கன்னா கீரையும் எதுவும் சேர்த்து அது கூட மிக்ஸ் பண்றதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அதனால இதுல அப்போ வெஜிடேரியன்ஸ் யாரும் நல்லா இல்லையா? இருக்காங்கல்ல. கண்டிப்பா. அப்ப நம்ம பாடிக்கு என்ன வேணும்னு நாம டிசைட் பண்ணு. இதே தான் நான்வெஜ்ஜோட விஷயத்துல இருந்தாலும் உங்களுக்கு வேணும்னு தோணுச்சுன்னா நீங்க சாப்பிடலாம். ஆனா அளவு ஒரு போர்ஷன். ஆமா. என்ன அவாய்ட் பண்ணுவீங்க ஃபுட்ஸ் அப்படின்னா? வந்து இந்த ஃபுட் எப்பவுமே நான் வந்து எனக்கு ஜூஸ் சுகர் ஆட் பண்ற ஒயிட் சுகர் ப்ளீச்டு இல்லை. இப்போ இங்கே யூஸ் பண்ணுவேன் சுகர். ஆனால் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுவேன். இப்போ அப்படி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. முன்னே இருந்தாலும் நான் பிள்ளைங்களை 2 பேரையும் விதவுட் சுகர் தான் சின்னதுல இருந்து பழக்கியிருக்கேன். ஏன்னா நம்மளால என்ன இப்பத்த ஜெனரேஷனுக்கு ஏன்னா அது பழக்கம் சின்னதுல வருதுதான். சைல்ட்ஹுட் ஹேபிட்ஸ் தான் லேட்டர் ஆன் வந்து அடாப்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ 2 பேருமே ஸ்வீட்ஸு வேணா சாப்பிட்டுக்கோ. ஆனா அவங்களுக்கு திகட்டும். ஒண்ணு சாப்பிட்டாலே பிடிக்காது. பழகிடுச்சு. எவ்வளவு வச்சாலும் சாப்பிடுன்னு சொன்னா கூட போதும். ஏன்னா இது நான் வந்து நோன்னு இல்லை சொன்னது, நம்ம பழக்கிறது தான் ஹேபிட். நல்ல வழி ஹிட்லர். கரெக்ட் தான். சின்னதுல பழக்கிட்டேன். ஆமா. என்னோட பையனோட பாக்கெட்ல எல்லாரும் சாக்லேட்ஸ் வச்சிருப்பாங்க. இவன் பீன்ஸ், கிரீன் பீஸ் இதெல்லாம் தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா நான் வேண்டாம்னு சொன்னது கிடையாது. பட் அவனுக்கு அது இஷ்டம். நீங்க பழகிட்டீங்க. அதுதான் அது சாப்பிட அவங்களுக்கு விருப்பம், ப்ரிஃபரன்ஸ் அது அவங்களுக்கு. அந்த மாதிரி பொண்ணும் ஸ்கூல்ல வந்து சாக்லேட் பர்த்டே கொடுத்தா வீட்டுல தான் எடுத்துட்டு வரும். சாப்பிடலாமா? நீ விருப்பப்பட்டா சாப்பிடு
அவ்வளவுதான். நோன்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம கொடுக்க மாட்டோம். அவங்களுக்கு தான் சாய்ஸ் கொடுக்கணும், அவங்க மைண்ட் வேலை செய்யணும். சுகர் கிராவிங்கே வந்து வீட்ல வந்து இருக்கவே இருக்காது வந்துட்டு. இது வரைக்கும் இல்ல. அவரும் ரொம்ப கான்சியஸா இருப்பாரு ஹெல்த். இந்த சாக்லேட்ஸ்லாம் கிடையாது. ஆனா வரும், யுஎஸ்ல இருந்தெல்லாம் வரப்ப கொண்டு வரும். இது சாப்பிடு நமக்கு ட்ரீட் பண்ணி நான் இருக்கேன் இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் அவங்களோட ஆசை. வீட்லயே ஒரு டாக்டர் கிரீன் டாக்டர் இருக்காங்க. அது இல்ல, பட் என்னன்னா சாப்பிட்டுக்கோ, நோன்றது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்ல. யூ கேன் டேஸ்ட் இட். அதெல்லாம் சாப்பிடும். சாப்பிட்டு மறுபடியும் வேணுமான்னு சொல்லி நோ போதும் எனக்கு. ஏன்னா அவங்களோட ப்ரிஃபரன்ஸ், அவங்களோட பிரெயினும் வேலை செய்யணும். பொதுவாக மருத்துவமா இருக்கு இது. இல்ல அதுதான் கரெக்ட். இல்ல செல்ஃப் கண்ட்ரோல் வந்து அவங்களுக்கே வந்துருது அப்படின்றது தெரியுது. அந்த கண்ட்ரோல் ஏன் வருது? ஹேபிட்ஸ் தான். ஹேபிட்ஸ் தான். கரெக்ட். அந்த ஹேபிட்ஸை நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நேச்சுரலி ஐ திங்க் அது வந்துரும்னு நான் நினைக்கிறேன். இங்க இருக்கிற நிறைய ஆக்டர்ஸ் எல்லாமே சொல்லும் போது ஆயுர்வேத சிகிச்சைக்காக நாங்க கேரளா போயிட்டு வரோம். பார்த்தா ஒரு ரெஃப்ரெஷ்ஷா இருக்கு, உடம்பு பாடி எல்லாமே தோற்றம் குணஸ் எல்லாமே வந்துருச்சு சொல்லுவாங்க. அது ஒரு முறை இப்போ வரைக்குமே எல்லாருமே அதை இருக்கு, நல்லது கூட. ஆனா அது அங்க போய் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம இங்கேயும் பண்ணலாம். ஏன்னா அந்த ரிலாக்ஸேஷன் அது ஒரு வே ஆஃப் இதுன்றது அவங்களோட மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக அங்க போனா நல்லா இருக்கும். அவங்க என்ன தேய்ச்சாலும் அது நல்லா இருக்குங்கிற மைண்டு தான். இங்க பண்ணது உண்டு அது மாதிரி இல்ல, எதுவுமே பண்ணல. ஏன்னா எனக்கு ப்ரையாரிட்டி அது இல்லை. ஓகே. ஏன்னா பொண்ணுக்கு வந்து நான் சொல்லுவேன் இட்ஸ் குட் ஒன்ஸ் இன் அ வைல், மாசத்துல ஒரு நம்ம இதுலயே வாரத்துல 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற ஹேபிட் எல்லாம் இருந்தது இல்ல. அதே அவங்க நல்லா தானே இருந்தாங்க. அது நம்ம விட்டுட்டு ஏன் கேரளா வர ஓடி போடணும்னு அவசியம் இல்லை. கேரளால இருக்கிறவங்க கேரளால பண்ணிக்கிட்டோம், நாம இங்கேயே பண்ணிக்கலாம். நமக்கு அது சந்தோஷம்னா இங்கே பண்ணிக்கோ. இங்கேதான் இருக்கு, கோட்டைகள் இருக்கு, எல்லா பக்கமும் இருக்கு. உங்களோட மைண்டு தான் எனக்கு அங்க போனா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா இதே நம்ம வீட்டிலே தேய்க்கலாம், லேசியா இருக்கும். வீட்டுல சில பேர் பார்லருக்கு போனா கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணும். பட் நான் பார்லருக்கு போக மாட்டேன். எனக்கு இல்ல எனக்கு அதோட வேல்யூ எனக்கு அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண பிடிக்காது. சின்னதுல இருந்தே அந்த மூவில நடிக்கிறப்போ பார்லர் போற பழக்கம் இல்ல. இப்ப நீங்க வெளியில நீங்க செல்ஃப் மேக்கப் தான் நீங்க? ஆமா, எதுவுமே. ஏன்னா அதுவும் கெமிக்கல் தான் இல்லைங்களா. தேவைன்னா நம்மள வந்து மத்தவங்க பாக்குறப்போ எனக்கு வந்து மேக்கப் வித்தவுட் ஜுவல்லரி தான் நான் வீட்டுல இருக்கேன். என்னோட ஹஸ்பண்டும் கம்பல் பண்ண மாட்டாங்க. ஈவன் மதர்லாவுக்கு எப்பவும் வெல் ட்ரெஸ்டா இருக்கிறது பிடிக்கும். அது கூட எனக்கு வந்து முடியாது. என்னோட கம்ஃபர்ட்ங்கிறது இப்படிதான். பட் மற்றவங்க பார்க்குறப்போ நான் அப்புறம் அனலைஸ் பண்ணது, இப்போ என்னோட மதர்லாவில் வெல் ட்ரெஸ்டாக இருந்தால் எனக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். நான் டூ மச் ஆஃப் மேக்கப்னு சொல்லலை, அவங்களே ஒரு ஹாப்பியாக தோன்றது இல்லை, நல்லா நீட்டாக வந்து இருந்தாங்க, அது ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். அப்போ நீங்கள் இப்போ இன்டர்வியூ எடுக்கிறீங்க, இப்போ நான் வீட்டில் இருக்கிற மாதிரி வந்து இருந்தாங்கன்னா பார்க்குறவங்களுக்கு ஐயோ உங்களை பார்க்கவே முடியல இந்த மாதிரி சொல்லக்கூடாது. நான் வெல் ட்ரெஸ் ஓரளவுக்கு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து போகிற இடத்த பேஸ் பண்ணி அந்த மாதிரி அதுதான் நான் சொல்லுவேன். என்னோட தேவைகள் எனக்கு இப்போ இது போதும். ப்ரோட்டீன்ஸ் நிறைய நான்வெஜ்ல குறிப்பாக சிக்கன்ல இருக்கிறது, ஃபிஷ் சொல்லுவாங்க அந்த மாதிரி. பட் வெஜிடேரியன்ஸுக்கு வரும்போது நிறைய இந்த ப்ரோட்டீன் பற்றாக்குறை இருந்துட்டு தான் இருக்கு. கிடையாது, யாரு சொன்னாங்க? இல்ல அப்படி பேசிக்கிறாங்க அவ்வளவுதான். ஏன்னா 100 grams ஆஃப் உங்களுக்கு பச்சை பயிர் எடுத்தாங்கன்னா 100 கிராம்லேயே உங்களுக்கு 24 to 25 grams ஆஃப் ப்ரோட்டீன். என்னன்னா சிக்கன் சின்ன பீஸ் சாப்பிட்டாலே உங்களுக்கு வந்துட்டு விரும்பி வேற சாப்பிட்றீங்க இல்லைங்களா, அப்போ அங்க ப்ரோட்டீன் அதிகமா தெரியும். ஏன்னா நம்ம ஜாஸ்தியும் சாப்பிடுவோம். இந்த பச்சை பயிர் தினம் தந்தாங்கன்னா சாப்பிடுவீங்களா நான்வெஜ் சாப்பிட்றவங்க? நோ, தே ஒன்ட். இது என்னது தினமும் காய்கறியா இருக்கு. தோசை எங்க வீட்ல எல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் இப்ப லேட்டஸ்ட் ஏன்னா நம்ம பழகுனதுல இருந்து விட்டு பழகினா ரொம்ப கஷ்டம். அது அப்படிதான் எடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றேன்னு. இப்ப பீனட்ஸ், வேர்க்கடலை அவ்வளவு நல்லது, ஊற வச்சு நம்ம சுண்டல் பண்ணா அது அவ்வளோ ஹெல்தி. இதெல்லாம் சுண்டலா சாப்பிடலாம் ஒரு போர்ஷன். அதுலயே உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் வந்துடும். எல்லா ஃபுட்லயும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரோட்டீன் இருக்கும். இந்த ப்ரோட்டீன் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனா வெஜிடேரியன்ல ரொம்ப ஹெல்தி ப்ரோட்டீன் ஆக்சுவலி பேலன்ஸ்டா வெஜிடபிள்ஸோட சேர்த்து எடுக்கணும். சுண்டல் சாப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு கீரை ஒரு சம் வெஜிடபிள் கம்பைன்ட் ஆகிறப்போ உங்களுக்கு அது ரொம்ப நல்லது. என்னோட ஃபேமிலி நான் வெஜிடேரியன் சாப்பிட்றது தான். நான் ஒரே நாள்ல தான் நான்வெஜ் விட்ட ஸ்கூல் படிக்கிறப்பவே. ஒரே நாள்ல விட்டது தான். ஏன்னா தினமும் நான்வெஜ் இருக்கும். கேரளால ஃபிஷ் இல்லாத ஒரு நாள் கூட இருக்காது. சிக்கன் வாரத்துல ஒரு 2 நாள் 3 நாள் நான்வெஜ் இல்லாம சாப்பிடவே மாட்டாங்க என் அப்பா எல்லாம். ஆனா நான் ஒரே நாள்ல விட்டேன். நான் பழகினா தானே விட்டது. திடீர்னு எனக்கு தோணிடுச்சு விடணும்னு. நான் கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு என்னோட பாடி. நானே நிறுத்திட்டேன். என்னோட அம்மா ரொம்ப வரிடா இருந்தா அப்புறம் தான் டாக்டர் கிட்ட போயிட்டு பேலன்ஸ்டா என்ன இதுல கொடுக்கலாம். அப்பவே அம்மா கான்சியஸா இருந்தாங்க. அப்படிதான் நான் வெஜிடேரியன் ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம பாடிக்கே தெரியும். நான்வெஜ் சாப்பிட்றப்போ வெஜிடேரியன் சாப்பிட்றப்போ இருக்கிற டிஃபரன்ஸ் அது சில பேருக்கு நான்வெஜ் ஒத்து வருமா இருக்கும், தென் அவங்களுக்கு சாப்பிடலாம். அதான் நீங்க தான் கத்துக்கணும். பிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய பேர் வந்து ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, இல்லை அத்லெட்டாக இருப்ப இந்த மாதிரி இல்லை ரன்னிங்கோ ஜாகிங்கோ வாக்கிங் போவாங்க.
யோகா பண்ணுவாங்க, நிறைய இருக்கு. நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்க? இல்ல எனக்கு வந்துட்டு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை தான். நான் ரொம்ப ஹைப்பரான ஒரு பர்சனா இருந்தது. இப்ப எனக்கு வந்து சென்னை ஒத்து வரல. டாக்டர் சொன்ன இந்த ஊர்லயே இருக்காது. நான் அவ்வளவு ஹெல்தியா இருப்பேன் நான். ஏன்னா பொல்யூஷன், ஸ்மோக், டஸ்ட், ஹீட் எனக்கு ஒத்து வராது. ஆனா என்னோட லைஃப் வந்து இங்கதான் டிசைடட். நான் நினைச்சா நான் போலாம், பட் ப்ரையாரிட்டி எனக்கு வேற வர்றப்போ நான் இதுதான் இங்க எப்படி நான் நிக்கிறதுன்னு தான் நான் தெரிஞ்சுக்கணும். இங்க நான் எப்படி பெட்டரா இருக்கலாம். அப்ப எனக்கு யோகா வந்து கம்ஃபர்டபுளா இருந்தது. நான் வெளியில எனக்கு நடந்து போக முடியாது, ட்ரெட்மில் இருக்கு, பட் எனக்கு கம்ஃபர்டபுள் அல்லாம எனக்கு ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ங்கிறதுனால பல வேலைகள் நானும் பண்ணுவேன். எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இருந்தாலும் நான் பண்ணுவேன். எப்பவுமே ஆக்டிவா இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஒரு இடத்துல உட்கார முடியாது. நான் இவ்வளவு நேரம் உட்கார்ந்தது ஃபர்ஸ்ட் டைம் தான். ஏன்னா நான் இப்படி நடந்துட்டே தான் இருக்கும். இன்னொன்னு யோகா வந்து நமக்கு வந்துட்டு பாடி வெயிட் எல்லாரும் சொல்லணும் குறைச்சிடணும் கிடையாது. அது மைண்டுக்கு தான் மெயின் திங். அதுல வர்ற ஃபுட் ஹேபிட்ஸ் அவங்க சொல்றதுனாலதான் நம்ம உடம்பை இழக்கிறது. ஆக்சுவலி நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸை மாற்றோம். அதில் யோகா பண்ணுறப்ப இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கணும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னா நம்மளோட நார்மலாக ஒரு பர்சனுக்கு கட்டாயமாக மசில்ஸ் அது வந்து யோகாவில் உங்களுக்கு மசில் டவுன் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது பண்ணி தான் ஆகணும். அதுக்கு வாக்கிங் ரொம்ப இருக்கிறதுலே பெஸ்ட். இது வந்து எல்லாருக்கும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வாக்கிங். அது போகணும். பட் எனக்கு போக முடியாது. ஏன்னா பிகாஸ் 8 மணிக்கு மேலே வெளியிலே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. போனால் மார்னிங், ஏன்னா நான் காலேஜ் அவளுக்கு பேக் பண்ணணும், பார்த்துக்கணும், இந்த ப்ரையாரிட்டி மாறுது. பட் வாக்கிங் இருந்தாங்கனாலே ஓரளவுக்கு இப்போ டாக்டர் எப்படி என்ன பேலன்ஸ் பண்ண, வீட்லயே நடந்துட்டே இருங்க, நடந்துட்டு தானே இருக்கு, தட் வில் டூ. அது நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் எடுத்து இப்படிதான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எங்கேயும் எதுவுமே சாத்தியமாக்கிக்கலாம். யோகா வந்து லங்குக்கு இட்ஸ் வெரி குட். நடக்கிறது எல்லாத்துக்குமே நல்லது. ஸ்விம்மிங் தான் இருக்கிறதுலே நம்பர் 1 எக்ஸசைஸ் சொல்லும். எல்லாருக்கும் ஸ்விம் பண்ண முடியாது. சில பேருக்கு அலர்ஜி வரும், தண்ணியில் குளோரின் அலர்ஜி வரும், கூட்டி போய் நடந்துட்டே இருக்கலாம்ல, எவ்வளவு வேணாலும் வாக் பண்ணலாம். நம்ம விகரஸா வாக் பண்ணணும் கூட இல்லை, நீங்க கேலரி அப்படியே லூஸ் பண்ணலாம். அது கூட நான் இன்னைக்கு நடந்தேன், நான் 2 பவுல் சாப்பிடணும்னா அது கஷ்டம். அங்கேயும் மைண்டு வேலை செய்யணும், இங்கேயும் மைண்டு வேலை செய்யணும். என்னோட அறிவுங்கிறது இவ்வளவுதான். இதுலயே மேபி தப்பா இருக்கலாம், பட் எனக்கு தெரிஞ்ச நான் ஃபாலோ பண்ற விஷயம்தான். அதுக்குன்னு மற்றவங்க சொல்றது சரியில்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி இதை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. தேங்க்யூ. எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார்.